சொல்லுங்க மேடம். ஹாய், என் பேர் ஓமனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? எனக்கு என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்பதான் விழுப்புரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இது என்னோட 5th இயர் விழுப்புரம் வருது. இந்த வருஷம் எனக்கான வருஷம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ எந்த மச். அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்க மேடம் இதுக்காக? நான் எஃபர்ட் போட்டேன்னு சொல்கிறத விட என்னோட மம்மி தான் இதுக்காக ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. சொல்லப்போனால் இந்த கிரீடம் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னாடி. ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே. இந்த மேக்கப்பில் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கிரீடமும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வப்பா கொண்டு போயிருந்தேன். நீங்க உங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்லா படிங்க. வீட்டில் நம்மளை பற்றி புரிய வைங்க. எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. போல்டாக பேசுங்க, தைரியமாக இருங்க. எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும். நான் இப்போ வந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட அரங்கேற்றத்துக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அரங்கேற்றம் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணணும். ஓகே.